வாழ்த்துவோம். Hallelujah. Hallelujah. தேவன் வெளிச்சமா இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கலாம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அத்தியாசங்களை சாட்சியாய் எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வரலாறாய் மாற வேண்டும். தேவன் ஒவ்வொரு மனிதரை கொண்டும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நடப்பித்து தந்த தேவன். அந்த அடையாளங்கள் அற்புதங்களாலே தேவனுடைய சீசர்கள் தேசத்தை அசைத்தார்கள், உலகத்தை கலக்கினார்கள். இதோ உலகத்தை கலப்பி இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமென். இங்கே முப்பரிதோர் அறுபடாகும் 3 தேவதாசர்களை அன்றவர்கள் மத்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது தேவ திட்டம். தேவ சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மருந்த விழா. அவை நீங்கள் தைரியமாக உண்மையாக ஆவியில் அனலாகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் அந்த வார்த்தையில் செயல்படுத்துங்கள். மற்றொரு விதையுங்கள். நீங்கள் விதைக்கிற விதை ஒரு நாளும் மங்கி போகாது. ஏனால் ஜீவன விதை. அந்த வேத வசனம் ஒவ்வொன்றும் ஒத்து தேவனுடைய சொத்து. ஆமென். அவை இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்த நாட்களே 3ஆம் வாரம் ஓடம்பக்கம் கிருபாசபை இருக்கிறேன். ஆனாலும் ஆவியானுடைய ரீடிங்காக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு அவர் அழைப்பு தந்தால் என்று அழைப்பார்கள். கடந்த மாதம் 3ஆம் மாதம் இல்லை. ஆனால் நான் ஆண்டு கேட்டபோது இதை எங்கே 2 இருமனவளும் தன் வழிகள் நிறைவேற்றணும். அவன் குந்தி நடக்கிறான். அவன் ஒரு மனமும் வேணும். அவன் எங்கேன்னு நான் ஆவியில் எழுப்பும்போது ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுத்தால் இந்த வார்த்தை மூலமாக இங்கே கடந்து வர உதவி செய்தார். அல்லேலூயா. அவை அருமையான தாசனையும் பார்ப்பதற்கு கந்த நல்ல திருவையை கந்த ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் தீர்க்காயுசாய் வாழ வேண்டும். அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவருடன் தீர்க்க வேண்டும். ஆமென். இந்த நாளிலே நான் கேட்கிற வார்த்தையின்படி அந்த வார்த்தையில் நடந்த சம்பவங்களை வைத்து உங்களோடு பேச கர்த்தர் உதவி செய்வார். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் கிவிச்சை கேட்க உட்கார்ந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் வர்ற உங்களுக்குள்ளும் அற்புதம் நடக்கப்பட வேண்டும். தேவன் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்தாரோ, அதன் மூலமாக தேவனை மைவிடும்படியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? சாந்தாராதி இந்த மரக்காரவா இவரின் அதிகாரங்களை உடைக்கிற வல்லமை நமக்கு தேவன் தந்தால் அதுதான் பரிசுத்த அபிஷேகம். நீங்க பெற்ற அபிஷேகங்களை போயிட்டு நடத்தும். ஆமென். ஆவியிலே இளைஞர்கள் பாக்கியவான் பரலோராஜ்யம் அவருடைய. பாருங்கள், ஒரு மனுஷனுடைய அற்புதத்தை கண்டு அங்கே பாருங்க நடக்க சொல்றாங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி, பரிணாமம் சொல்லுது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், யாரு? குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து
சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவளுக்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. என்ன நடந்தது? குணமாக்கப்பட்டவனுடைய அடையாளத்தினாலே ஜனங்கள் உள்ளே வந்தார்கள். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்கள் செய்வ தேவன் எப்போதும் விழித்திருக்கிற தேவா. அவர் தூங்குவதில்லை, இலவசவை காக்குள்ள உறங்குவதில்லை. தூங்குற தேவன் உன் மூலமாக என் மூலமாக அற்புதம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதற்கு நாம் ஒவ்வொரு நாள் எழுதி விளக்காய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் மனதை தட்டி இருக்கிறார். அவன் மூலம் தேசம் அசைக்கப்பட வேண்டும். அவன் மூலமாக ஆத்துமா பெருக வேண்டும். சபையிலே அநேக மக்களை கர்த்தர் கொண்டு வர அவர் ரெடியா இருக்கிறார். நாம் அதற்கேற்ற தகுதியுடையவராய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தகுதி வேண்டும்? ஒன்றும் வேண்டாம். நம்முடைய வார்த்தை மட்டும் சொன்னா போதும். வசனத்தை உதைக்கிறார் எவனோ அவன் அறுவடை செய்வான். அவன் நீங்களும் நானும் வந்துட்டு போல இருக்கக்கூடாது, வந்து சாதனை பட்டியலை மாற வேண்டும். ஆமென். தேவன் அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தாலே பிதாவை எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கை நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தி சொன்ன தேவன். ஆமென். நம்முடைய நோக்கம் எதற்காக? கனி தர வேண்டும். கனிவிட மரமெல்லாம் வெற்றிவிட்டு அக்கினியை போட சொன்னாரே, அப்ப நாம் கனி கொடுக்கிற மரமாய் வாழ்வதற்கு தான் சபைக்கு வருகிறோம். சபையில வந்து வேடிக்கை பார்க்க அல்ல, சபையில் வந்து நம்மளமாக எத்தனை ஆத்மாக்களை நாம் சேகரிக்கிறோம். நம்முடைய சொத்து பரலோகத்தில் முத்தாய் மாற வேண்டும். அதுதான் ஆத்மா. வேற ஒன்றும் பரலோகத்தில் கொண்டு வர மாட்டோம். இந்த பூமியிலே எதை சம்பாதித்தாலும் ஆத்மாக்களை சம்பாதிக்கிறவனே ஞானம். நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தானங்கள் சின்ன வார்த்தையா இருந்தாலும் இயேசு நல்லவன் சொன்னாரே, உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். நீங்கள் அதை மற்றவர்கள் சொல்லணும். நாம் சிறுவதற்கல்ல, நாம் பணி பெறுவதற்காகவே தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இதயத்தோடு செயல்பட வேண்டும். நான் காண்கிற ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு, புறஜா ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டும், இயேசு என்ற நாமத்தை. இயேசு கிறிஸ்துவை வா, நீ இந்த வாழ்க்கையிலே தற்ற வாழ்க்கை மாறும், உன் குடும்பத்தில் கடைசி மாறும், உன் குடும்பத்தில் தரித்திர ஒளியும் என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், கர்த்தர் மீது யுத்தம் பண்ணுவார். உனக்காக யுத்தம் பண்ற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் சீர்குண தேர்வதை நீ உன் வார்த்தைகளை சொல்ல 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 அநேக அற்புதங்களை தேவன் செய்வார். சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்தச்சாரியம் சொன்னாரே, அது உன்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். நீங்கள் படிக்கிறீர்களோ படிக்கிறீர்களோ அது தேவன் முக்கியமல்ல, நீங்கள் இயேசு சொல்வதுதான் முக்கியம். அது விளக்கம் எல்லாம் தெரியவில்லையா, கவலை வேண்டாம். அவரை முதல்ல வாங்க, அழைத்து கொண்டு வாங்க, கூட்டிக் கொண்டு வாருங்க, அக்கம் பக்கம் உள்ள ஜனங்களை கொண்டு வாருங்க. அதுதான் உங்களை சொத்து, அதுதான் உங்களுக்கு இடம், அதுதான் பரலோகத்தின் முத்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி ஐயா சுத்தமாக்குறது? யோவான் 15:3 சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக. எதனால? இந்த வேத வசனத்தை கேட்க 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 உங்களுடைய இதய பலகையில சுத்தம் உண்டாகிறது. அதன் மூலமாக என்ன உண்டாகும்? உங்களால் அடக்கி வைக்க முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் நடக்கும் பொழுது உங்கள் மூலமாக அற்புதம் நடந்து கொண்டிருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஆமே. அப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டும்? நீங்க காண்கிற ஜனங்களுக்கு, ஐயோ நான் படிப்பில்லை அப்படி சொல்ல வேண்டாம். இயேசு என்பதை அறிந்தால் போதும். இந்த இயேசுடைய வாங்கம்மா சகோதரியே, ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்?
சகோதரே, ஏன் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்? உன் வாழ்க்கை மேம்படுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு என்ற வழி. இந்த இயேசுடைய வா உன் வாழ்க்கையை அற்புதம் நடக்கும் என்று நீ சொல்ல சொல்ல சொல்ல, ஏன் நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், தரித்திரம் ஒழிந்து போகும், சாபம் ஒழிந்து போகும், பாவம் நீங்கி போகும். காரணம், உன்னை உண்டாக்குற சிருஷ்டிகர்த்தர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். யார் நீங்கள் பரிசுத்தவங்க? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருக்கு அதை பிரேசிக்க முடியாது சொன்ன தேவன் உங்கள் மூலமாக அந்த ஆத்துமாக்கள் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நடக்கிற என்ன சம்பவம்? 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் ஆரம்பிக்க படிக்கலாமா? சோத்ரம். அப்போஸ்தலர் 3:1 படிங்க. ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் எங்க போனாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாள்தோறும் அவனை அலங்கார வாசலிலே தேவாலய வாசல் எதற்கு வைப்பார்கள்? எதற்காக? தன் பிழைப்புக்காக, தனக்கு ஏதாவது பசியாக்கி போவதற்காக. அதை பெற்ற என்ன செய்வாங்களா? பிறவியிலே அவன் மூட்டவனாக இருந்தவன். அப்ப உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இப்ப முழங்கி கொடுக்கிறீங்க, முழக்கமா இருக்கிறீங்க. அந்த பேட உடலை போல நீங்கள் முழங்கி கொண்டிருப்பதற்கு அல்ல, ஒரு அற்புதத்தை காண வேண்டும், ஒரு அதிசயத்தை காண வேண்டும். ஆவே இந்த முடவானவன் யாரை பார்த்து கேட்கிறான் தெரியுமா? பேதுருவையும் யோவானையும் பார்த்து. பேதுருவையும் யோவானையும். நீங்கள் யாரை பார்க்கிறீங்க? ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே, நான் சந்திக்கிற ஆத்துமாக்கள், நான் பார்க்கிற ஆத்துமாக்கள் பிழைக்க வேண்டும். அவை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து நாங்கள் விதைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறைவிடுகிறா, நீங்க அறைவிடுகிறா. இந்த நாள் முடங்கி கிடக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. ஏனாலும் இந்த நாளுடைய காலிருந்தும் கண்டிருந்தும் இன்னும் முடங்கி இருக்கிற ஆத்மாக்கள் உண்டு உலகத்திலே. அதை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த இயேசுவிடம் வந்தா உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையும், உன் தரித்திரம் மாறும், உன் சாபம் மாறும். எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அக்கா நீக்கா பானா தாக்கா பாபா. தடைகளை கட்டளை உடைக்கிற வல்லமுள்ள தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். நீ மறந்துடக்கூடாது. அதை இயேசு சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை உயரும், அவர்கள் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆவே முடக்கப்பட்டோரை முடவத்தை மாற்றக்கூடிய பேதுரு யோவான் என்ன சொன்னார்கள்? நீங்க எதிர்பார்க்கிற பொன்னும் வழியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருவேன் சொன்னான். ஆமே. நீங்க என்ன கேட்டீங்க? தங்கத்தை பொன்னினை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுடைய நீங்க கேட்டு 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 வைத்திருக்க இதே பெற வைத்திருக்க வேத வசனத்தை, இயேசு நாமத்தை சொல்லி மக்களை திருப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகில் இருக்கிற அத்தனை மக்களும் தேவனுடைய மக்கள். ஆவே அவர் ஒருவரை படைத்தார். ஆவி அவர்களே பரிபூரணமா இருந்தது. பின் ஏன் ஒருவரை படைத்தார்? பரிசுத்த சந்ததி. நீங்களும் நானும் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? மல்கியா 2:6 சொல்லுது, சத்திய வேதம் அவன் வாயிருந்தது, அவருடைய உதட்டிலே என்ன காணப்படவில்லை? அநியாயம் காணப்படவில்லை. மல்கியா 2:6 வாசிக்கலாம். சத்திய வேதம். என்ன வேதம்? இது சத்தியம். நாம் வாசிக்கிற கேட்கிற வார்த்தை சத்தியம். அது ஒரு நாளும் பிரிந்து திரும்பாது.
எதை செய்ய கடந்து வந்ததோ அது செய்து முடித்து தான் திரும்பும். அருமையான தேவனே, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் திருப்பினான். அக்காராதீனா மாலா சந்தரானீனா மக்காரபா, அநேகரை அக்கிரமத்தில் திருப்பினான். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி, இயேசுவின் ஜனங்களை திருப்பப்பட வேண்டும். இயேசுவின் வார்த்தையாக தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு இதே போல எழுதிக் கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு அற்புதங்களை அடைவதற்கு நீங்கள் பேதுரு யோவானை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தையை மற்றவர்கள் சொல்ல சொல்ல சொல்லத்தான் உங்க வாழ்க்கை செழிப்பை காண முடியும், உங்கள் வாழ்க்கையில ஆசத்தை காண முடியும். அருமையா தேவ பிள்ளைகளே, உங்க வாயிலிருந்து வசனத்தை பேசி ஜனங்களுக்கு சொல்லுங்கள். சொல்ல தெரியவில்லையா, ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பேற்று சொன்னார். அவன் சீர்கெட்டவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், துன்மாக்கலாம், துஷ்டமா இருக்கலாம். ஆனா அவரை மீட்பதற்கு உனக்குள்ள இருக்கிற வேத வார்த்தை சொன்ன. நீ வயசு தெரிஞ்சதோ எப்படியோ பிரச்சனை இல்லை, நமக்கு தேவை ஆத்மா, நமக்கு தேவை ஆண்டுடைய வார்த்தை சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கை மேன்மையடையோ முடியவே. அதைத்தான் இங்கே நடந்தது. என்ன நடந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்த 3வது படிங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3 அப்போஸ்தலர் 3 தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போற பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை எதை கேட்டான்? பிச்சை கேட்டான். இப்ப அங்க என்னது பாருங்க, பேதுரும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தான். இப்ப எங்க என்ன சொல்றாங்க? பேதுரு என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை வலது கையினால் அவனை தூக்கி பிடித்து. ஆமென். இன்னைக்கு அநேக மக்கள் உயிரிருந்து செத்த பிணமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆத்மா மரித்து கிடக்கு. ஆவே இந்த ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது அபிஷேகம் தேவனையே நீ நானும் தான். உன்னை கொண்டுதான் அற்புதம் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ஆவே நீ படிக்கிற பட்டப்பட்டது முக்கியம் அல்ல. இயேசுடைய வார்த்தை சொன்னால் போதும் அந்த ஆத்மாக்கள் குணமடையும், அந்த ஆத்மாக்கள் ரட்சிப்படையும், அந்த ஆத்மாக்கள் தேவசம் வரும். உன்னை விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு எனக்காக யுத்தம் சொன்ன தேவன் பரிசுத்தர், அந்த பரிசுத்த தேவனிடத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் நானும் கருவியாக அவர் எதிர்பார்க்கிறார். உங்களை இங்கு நாட்டப்பட்டது உண்மையானால் நீங்கள் வருநாட்களிலே அறியா ஜனங்கள் பேதையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆண்களுக்கு கொண்டு சேர்ப்பது நம்முடைய வேலை, அவருடைய பாதவடியில் கொண்டு வைப்பது நம்முடைய வேலை. அவன் இதை நாம் செய்வோம் என்றா இந்த சபை நிரம்பும், சபை நிரப்பும். ஆமென். காரணம் தேவனுடைய வசனம் விதைக்கிற உங்கள் வாயில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களை தட்டி எழுப்பும். தேவனுடைய வார்த்தையானது எதை செய்ய வந்ததோ அது செய்து முடித்துதான் திரும்பும்.
அல்லேலூயா. அதைத்தான் இங்கே கண்ணும் கருத்துமாய் பார்க்கும் பொழுது, இங்கு கவனமாய் பார்க்கும் பொழுது அங்க என்ன நடந்தது படிக்கலாம். 4 வருஷத்துல அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவனுடைய எங்க போனான்? வீட்டுக்கு போகல. சுகம் கிடைத்து விட்டு எங்க போகல? அவன் எழுப்பி வீட்டுக்கு போகல. ஏன்? அவன் அற்புதத்தை ருசித்தான். தன் வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டான். தன் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அதிசயத்தை ஆண்டவர் தனக்குள்ளே வந்து விட்டார் புரிந்து கொண்டான். உடனே அவன் எங்கே போனா? தாய் தப்போடு போகவில்லை, வீட்டுக்கு போகவில்லை. அந்த சீசனோடு அவர்களோடு கூட போய் எங்கே ஆலயத்துக்கு போனான். படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலே பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்தாலும் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. என்னையா இத்தனை காலம் பிச்சை எடுத்து கொடுத்தவன் இன்றைக்கு யோவானோடும் பேதுருவோடும் தேவனை பாடி மகிழ்ந்து துதித்து அந்த தேவனோடு ஆராதிக்க முடியாத உடன்பட்டாரா? உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்துப்பார். இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு வர நான் எத்தனை ஆத்மாவை சம்பாதிச்சுக்கிறேன். கர்த்தர் முன்னால் செய்ய கர்த்தர் பாரத்தை வைத்து அவனை ஆதரிப்பா. நீ நீதிமானாய் மட்டும் இருந்தா போதும், கர்த்தர் உன்னை ஆதரிப்பா. உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டா. ஐயோ நான் பெரிய பிரபலமாகல, ஐயோ நான் பெரிய பட்டம் படிக்கல என்ற ஒன்று தேவையில்லை. அவர் விரும்புறது நீ ஒரு ஆத்மாவுக்கு சத்தியமாய் வசனத்தை இயேசுவின் நாமத்தை சொல்லு. மீதி உள்ள எல்லா ஆண்டுகளும் இங்கே பார்த்துடுவா. ஒரு சபையை கொண்டு வந்து பார்த்துடுவார். வழிபோக்கரை பார்க்கும் போது கூட்டி கொண்டு வா. ஒரு சொந்த பந்தவன் உண்டு, ரசிக்கப்படாத ஏழா ஜனங்கள் உண்டு. ஆவே அந்த முட்டவன் அவன் எழுந்தான். மீண்டும் அவன் இறந்து முடமைந்தவன் விரும்பவில்லை, மீண்டும் உட்கார்ந்து விரும்பவில்லை. அவன் தேவனுடைய நாமத்தை துதித்து பாடி அவன் தேவனை எடுத்து சொல்லி தேவனோடு உறவை வாழ்ந்தான். தேவனோடு வாழ்ந்தான். அவன் மீண்டும் உடமைக்கவில்லை, முடங்கிருக்கவில்லை. அவன் நீரின் நாளும் முடங்கி கிடப்பதற்கு அழைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசி, ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசி. உன் வழி வந்து சொன்னாரே, அவன் நீரின் நாளும் எழும்பி பிரகாசி விளக்காய் மாற வேண்டும். ஆமென். ஆவே ஏசாயா 52:1 சொல்லுது, எழும்பு சீயோனே, உன் மகனை தரித்துக் கொள். பரலோகத்தின் மகிமை அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்றே தயாராக வேண்டும், இன்றே புறப்பட வேண்டும். நீ அநேக ஜாதி ஜனங்கள் முன்பாக நடமாடுகிறாயே, மறந்து விட்டாயா? நீ ஜனங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறாய். அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? நீ சொல்லிப்பா. உன்னுடைய உள்ளம் பூரிக்கும், உன்னுடைய உள்ளம் ஆறுதலை, உன்னுடைய உள்ளம் பொழுது விட்டு எரியும். ஏண்டா? எரிகிற நெருப்பு, எரிகிற நெருப்பு நீ. எழும்பி பிரகாசி, எரிகிற நெருப்பு நீ. எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், ஆனாலும் தேவன் உன்மேல் உதிப்பா. ஆமென். காரியங்களை சூழ்ந்தாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா. நீ எழுந்து விளக்காய் மாறு. ஹல்லேலூயா. அசதியாராதே, ஜாக்கிரதை, ஆவியிலே அனலாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற நெருப்பு நீ, எழும்பி பிரகாசி. எரிகிற நெருப்பு நீ, எழும்பி பிரகாசி. உலகின் வழியாக எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. எரிகிற நெருப்பு நீ,
ஒளி வந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை கேட்டு நீங்க காண்கிற ஜனங்களுக்கு சொன்னால் போதும். நீங்க பணமோ தங்கத்தையோ வெளியக்கூடிய அவசியம் இல்லை. இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க. இயேசு என்ற நாமம் இந்த உலகத்தில் வெற்றி சிறந்த நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்குகிறார். அவர்தான் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அப்பேற்பட்ட ஜீவன தேவனை நீ சுமக்க நீ இன்னும் முடங்குற வாழ்க்கைக்கு அல்ல, இன்னும் பிச்சை எடுக்கிற வாழ்க்கை அல்ல, இன்னும் எழும்பி ஒளி வீசுகிற வாழ்க்கையை செயல்பட நீ அநேக மக்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு இயேசு என்ற நாமத்தை சொல்ல. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தமானவர். அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்க சிருஷ்டிக்கர்த்தர். வானத்தையும் பூமியும் உண்டாக்க தேவங்கள் இந்த பூமியிலும் வானத்தின் கீழும் இல்லாமல் போகும் என்று அவருக்கு சொல்லுங்கள். ஐயா, அண்ணா, உடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை வேண்டுமா? இன்றைக்கே இயேசுவை நேசிக்கிறார். இயேசு அல்லாமல் தெய்வம் இல்லை. மீதி எல்லாம் கற்பனை. கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, மூக்கிருந்து முகராது, இவைகளெல்லாம் பொம்மை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே பொம்மையே, இங்கே காண்பதெல்லாம் பொம்மையே. அவை ஜீவனோடு இருந்தா தேவனை துதியாதிருக்குமோ? கண்ணிருந்தும் காணாது, காத்திருந்தும் கேட்காது, போட்டிருந்தும் வராது, வாங்கியிருந்தும் பேசாதே. இதுக்கு பேர் என்னமா? பிள்ளைகள் விளையாடுற பொம்மை. பிள்ளைகள் விளையாடுற பொம்மை. அது காது இருக்கும், கண் இருக்கும், சிமுட்டும், அப்படி எல்லாம் மதிக்கும். ஆனா மெய்யான அப்பா பிள்ளை விளையாடும் பொழுது இதெல்லாம் விளையாடுவாங்க. அப்பா உண்மை அப்பா மகனே என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை பொம்மை தூக்கி வீசி இருந்து விட்டு அந்த மண்ணெல்லாம் கொலை கூறப்பட்டு விட்டு அப்பாவை நோக்கி ஓடி வரும். இன்றைக்கு மரியா ஜனங்களை மீட்டெடுக்க உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் உதவி செய்வார். உங்க வாயின் வார்த்தையை அவர் பேசுவார். நீங்க மௌனமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றவர். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் மௌனமாயிருக்கும் தேவன் அல்ல. ஆமென். கண்ணிருந்து காணாது, காணந்து கேட்காது, மூக்கிருந்து முகராது, காணந்து நிழலாது, எல்லா பொம்மைகளை இன்றைக்கு அநேக சுமந்து கொண்டு தெய்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அறியாமை, இன்னும் அறியாமை. இதை பாருங்கள், மூன்றாம் வார் வந்துவிட்டது, உலகப்போர் வந்துவிட்டது. எதை குறிக்கிறது? உலகத்தின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது, உலகத்துக்கு அழிவு வந்துவிட்டது. இயேசு வருகிறார் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறா, உங்களை என்னை மீட்டெடுக்க வரப்போகிறார் என்பதை நீங்கள் சொல்லும்படி உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அன்பான் தேவ பிள்ளைகளே, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது யுத்தத்தில் நிற்கிற காலம். இன்றைக்கோ நாளைக்கோ நாம் மரணம் அடையலாம். ஆனால் ஒரு இமைப்புடன் நொடிப்பொழுது தேவனை சந்திப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்த நீங்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியமான காலம். நாட்கள் பொல்லாத முடியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான தேவனே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனமளிப்பதற்கு அல்ல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆயத்தமாகி இந்த உலகத்தை எங்கே பார்த்தாலும் குடும்பங்களை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கடைசி நாட்களில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்பதை தேவன் திட்டமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாட்களே அன்பான தேவனே, இனிமேல் நீங்கள் எழும்பி நடக்க வேண்டுமே ஒழிய முடங்கி கிடக்க கூடாது. எழும்பி எழும்பி சீயோனே, உன் மகனை தரித்துக்கொள். அசுத்தம் உன்னை தொடுவதில்லை. இங்கே நீங்க வந்திருக்கிற நீங்கள் வர வேண்டிய ஜனங்களை சந்தித்து அவர்கள் சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள்.
இயேசு வரப்போகிறார். நாட்கள் இந்த கொடிய காலம் இருக்கிறது. பாருங்கள், 3ஆம் யுத்த போர் அடங்கிவிட்டால் அடுத்த முடிவு வந்து விட்டது. ஆமென். அவை நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். ஏனென்றா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஒரு நொடிப்புள்ள ஒரு இமைப்புள்ள மரணமடைந்து அவர் ராஜ்யத்தை சேர்ந்துள்ளார். ஆமென். இந்த உலகத்தை பற்றி கொள்ளாதீர்கள். பொருள் சொத்து கத்தி எல்லாம் உங்களை காக்காது. ஆனால் இயேசு நாமம் உங்களை காக்கும். இயேசு நாமம் உங்களை உயர்த்தும். இயேசு நாமம் உங்களை உயர்த்தணும். அற்புதங்களை அடையாளங்களை செய்ய தேவன் உள்ளப்படி இருக்கிறார். ஆவே கலந்தாரே என் மகனே கலந்தாரே, நீ தேவனை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்து மகள் பிரகாசம் அடைந்தார்கள். அவை நீயும் நானும் எழுத வேண்டும். பாருங்கள், சப்பானியா இருந்தவன் மீண்டும் சப்பானியா இருக்கவில்ல. அவன் நடந்தான், எழுந்தான், துரித்தான், துள்ளி குதித்தான், ஆவியில் நிரம்பினான். யாரோட போனான்? வீட்டுக்கு போகல, காட்டுக்கு போகல, நாட்டுக்கு போகல, தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். தேவ ஆலயத்துக்குள் பேதுருவோடு யோவானோடு அவன் தேவனை மேம்படுத்தினான். இங்கே வந்த நீங்கள் எந்த இடத்திலும் தேவனை மைப்படுத்துங்கள். இயேசு நாமத்தை சொல்லி பிரசவப்படுத்துங்கள். உங்கள் வயிற்றிலே ஒரு நோய் நொடி வராது. உங்கள் வாழ்க்கையிலே நோய் வராது. ஏன்? இயேசுவை எந்த பிசாசும் ஆலோசிக்க முடியாது. நோயும் பேயும் ஒரு பாதை. அல்லேலூயா. அவன் இயேசு இருக்கிற இடத்திலே அற்புதங்கள் உண்டாகும், அதிசயங்கள் உண்டாகும், ஆச்சரியமான வாழ்க்கையை காண்பீர்கள். ஏன்? ஆண்டவர் தேவனை தொட்ட நாட்கள், என்னை தொட்ட நாட்கள் இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்துகிறார். இதுவரைக்கும் என்னை சொன்ன வாக்கின்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் நோக்கத்தோடு இங்கே கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவ திட்டம் இல்லாமல் இங்கே ஒரு சபை எழுப்பதில்லை. ஆமென். 24 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பழனக்காரே அந்த நாட்களில் இவ்வளவு ஜனம் கிடையாது, இவ்வளவு கூட்டம் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே சுவிசேஷத்தை செய்தோம். இந்த நாட்களே அங்கே திரளான ஜனங்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இப்ப அடுத்த முறையாக 2ஆம் முறை இந்த இடத்துல கால் வச்சிருக்கிறேன். ஐயாவை கர்த்தர் உயர்த்த போனார். ஹல்லேலூயா. ஐயாவை கொண்டு கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை சந்திக்க போகிறார். இந்த திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நான் கால் வைக்கும் தேசத்துடன் தருவேன் தெய்வான். கால் வைக்கும் தேசத்துவனுக்கு தருவேன் தெய்வான். இது 20 ஆண்டுகளுக்கு பின்பாக 2ஆவதாக என்னை கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. நாம் சந்திக்கிற ஒரு நோக்கம் உண்டு. அதே போல அண்ணன் தாசன் சந்திப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஏன்னா நாம் 30 ஒரு அனுப்படாது. ஹல்லேலூயா. 3 யுத்த வீரர்களை கத்த வைத்திருக்கிறார். நான் காணுதல் என்றால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. திருத்தமான தெய்வன் நம்முடைய ஆண்டவர் உங்கள் மத்தியில் நடந்து வந்திருக்கிறார். இந்த மத்தியில் ஒரு ஆய்வு கொண்டிருக்கிறார். அவை நீங்கள் ஐயோ எனக்கு படிப்பறியே, ஐயோ பொறுத்தவரை இல்லையே, இல்லை, தேவையில்லை. இயேசு உன்னோடு தான் மீதி அவர் பேசுவார். ஏன்னா என் மகனே என் போதகத்தை மறந்தார், உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளை காக்க கடவுள். ஹல்லேலூயா. அவன் வேதவசனை கேட்கிற நீ இயேசு நல்லவர் சொல். இயேசு போல் தேவன் இல்லை என்று சொல். வானோதி வானோடு கொள்ளாதவர் உனக்காக எனக்காக கோர சிலுவை சுமந்தார். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போன வாய்க்கியம். உனக்கும் எனக்கும் தேவ பலன். உன்னதத்தின் பலனால் இடைப்பட்ட தேவனையே உனக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு நீ அனமூட்டி எழுப்பு. அநேகருக்கு சத்தத்தை சொல்லு, இயேசுவை சொல்லு, இயேசு என்ற நாமத்தை மாத்திரம் சொல்லு. மீதி எல்லாம் உங்கள் போதை பார்த்துக் கொள்வா. கூட்டிக் கொண்டு வாருங்க. ஏன்னா அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். ஒரு இதயத்தின் நினைவுகளை யோசனை அறிகிற தெய்வம். ஒரு சொல் பலவதற்கு முன்பாக நடத்த தெய்வம். நீங்கள் இருப்பது 4 பேர் இருந்தாலும் 40,000 சமம். ஹல்லேலூயா. ஒருவன் 1000 16 எடுத்துக்கொண்டு சொன்னால் நீங்களும் அநேக மக்களை சந்திக்க முடியும்.
அநேக மக்களை கொண்டு வர முடியும். ஆவே பேதையானாலும் திசை கட்டு போதில்லை. இந்த வேத வசனம் உனக்கு பொக்கிஷம். இந்த வேதத்தை சுமந்தா அது உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே அன்பா தேவனே, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு ரோகம் விடுதலை சொன்ன தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு செய்வதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். இதோ வாசப்படி தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதயத்தை திறந்தா நான் அவனோடு வாசனை பண்ணுவேன், அவன் என்னோடு வாசனை பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே ஒரு சப்பானி நிமித்தம் அந்த ஊர்ல அநேக மக்கள் வந்துட்டு போய் இடப்பட்டார்கள். பயணம் சொல்லி குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு யோவானை பற்றி கொண்டிருக்கையில் தாங்கள் எல்லாரும் பிரமிப்புனா என்ன? இவளா, இந்த பாட்டியா, இந்த பாட்டியா, இந்த அக்காவா, இந்த தெரியுமே, அந்த ஊரு வருமே. ஆமா, அவதான் அவளுக்குள்ள இயேசு இருந்தா, அந்த பாட்டியில இயேசு இருக்காங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாங்க என்று சொல்லுவாள். காரணம் அவன் தெய்வமைந்தான், அவன் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் தலை குனிந்து நடக்க மாட்டான், அவன் தலை நிமிர்ந்து. தலை நிமிர செய்யறதையும் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்தவரு அவர் ஜீவன தேவராக என்று உலாவுற தெய்வம். உன்னை கொண்டு என்னை கொண்டு அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆவே, இந்த நாட்களை நீங்கள் முடங்கின வாழ்க்கையை நம்பாதீர்கள். எழுப்பி நடந்த அந்த சாப்பானியை போல அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், நின்றான், துதித்தான், எழுப்பினான், நடந்தான். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். பல ஆண்டுகளாக பிறவிலேயே முடங்கி கிடந்தவன் அவன் ஆச்சரியத்தை கண்டு தன் தேவனுடைய வல்லமை கண்டதானே அவன் எழுந்தான், அவன் நடந்தான். நீங்க எப்படி போறீங்க? எழும்ப வேண்டும், நடக்க வேண்டும், புறப்பட வேண்டும். ஜாம் முடங்கிருக்கிற ஆற்றுவன் படிக்கிற ஆற்றுமக்களை கண்டு சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் முடங்கி கிடக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரபல அகத்துக்க வேண்டி கிடக்கிறாங்க. ஆனா உயர்த்த தேவன், உயிர்த்த தேவன் உன்னுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறார், உங்க வீட்டை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போது தேவன் சித்தம் இல்லை. அருமையான தேவனே, இந்த நாட்களே நீங்கள் எழும்ப 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 எழும்ப. பிசாசு பகலடிச்சு ஓடுவான், பிசாசு பதறி அடிச்சு ஓடுவான். காரணம், உலகக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உலகத்தையே அசைக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சுமக்கிற இயேசு வெற்றியின் தேவன். ஆமென். வெற்றியின் தேவன். அவர் இந்த நாளில் ஒரு வாழை கொடுத்தார். வெற்றியின் தேவன் நம் தேவன், வெற்றியின் தேவன் நம் தேவன். ஆவியில் நிரம்பி துதிப்போம், அக்கினி வார்த்தை விதைப்போம். ஆவியில் நிரம்பி துதிப்போம், அக்கினி வார்த்தை விதைப்போம். எதிரியின் கிரியை அழிப்போமே, வெட்கப்பட்டு ஓடுவோம். எதிரியின் கிரியை அழிப்போமே, வெட்கப்பட்டு ஓடுவோம். வசனப்பட்டை வெட்போமே, சர்வாயுதம் வந்தானே. வசனப்பட்டம் எப்போமே, சர்வாயுதம் வந்தானே. வெற்றியின் தேவன் நம் தேவன், ஆவியில் நிரம்பி துதிப்போமே. வெற்றியின் தேவன் நம் தேவன், ஆவியில் நிரம்பி துதிப்போமே. அக்கினி வார்த்தை விதைப்போமே, அதிசய நாமம் காண்போமே. அக்கினி வார்த்தை விதைப்போமே, அதிசய நாமம் காண்போமே. கைவர் கூட்டம் ஒழிவார்கள், கர்த்தர் இயேசு நாமத்தால். கைவர் கூட்டம் ஒழிவார்கள், கர்த்தர் இயேசு நாமத்தால். அக்கினி தீபம் ஏந்தியே சிலுவை கோடி சுமப்போமே. அக்கினி தீபம் ஏந்தியே சிலுவை கோடி சுமப்போமே. வெற்றியின் தேவன் நம் தேவன், வெற்றியின் தேவன் நம் தேவன். ஆவியில் நிரம்பி துதிப்போமே, அக்கினி வார்த்தை விதைப்போமே. அதிசயம் அற்புதம் காண்போமே. அக்கினி வார்த்தை விதைப்போமே, அதிசயம் அற்புதம் காண்போமே. சத்துருவை சிநேகித்து சத்தியத்தை உரைப்போமே. சத்துருவை சிநேகித்து சத்தியத்தை உரைப்போமே. ஜீவகாலம் இயேசுவை சொல்லி சொல்லி வாழ்வோமே. ஜீவகாலம் இயேசுவை சொல்லி சொல்லி வாழ்வோமே. வெற்றியின் தேவன் நம்
மனுஷன் எங்கேயோ அங்கேயோ இங்கேயும் அன்பா தேவர்களே, அன்பா தேவர்களே, எப்படி டைம் பண்ணி எனக்கு தெரியாது, 2 செகண்ட் தெரியாது. ஏன் ஆவில் எனலாம் நீங்கள் ஆவில் எனலாகி அடுத்து நான் வரும் பொழுது இந்த இடத்தை நீங்க தான் தரணும். ஒரு வரையும் நினைச்சாங்க, கடிந்து கொள்ளாதீங்க. ஏன் நான் கெட்டவனை கூட ஆட நேசிக்கிறாங்க. பொதிக்கூடாது ஏதோ சும்மா விரோதி இருந்தாங்க. இயேசு வந்தால் சமானத்தை உண்டாக்குனார். இயேசு வந்தால் சமாதானம். இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாங்க சமாதானம் உண்டு. என் சமாதானத்தை வைத்து போய் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானின் காலம் நசிக்கப்படுவான். அவன் யோராம வசனம்லாம் சொல்ல நேரம் கிடையாது. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தகுதிப்படுத்த சொல்லுங்க. ஆமா, கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக இத்தனை வார்த்தையை சொல்லிவிட்டேன். எந்த இடத்திலும் அவர்களை வெட்கப்படுத்த விடவே இல்லை. அநேக ரவுடிகள், அநேக காசு கூட்டங்கள், அநேக மத்தியில எழுத்துக்கள் மத்தியில சலாம் அடிச்சு வருவதை நான் பார்க்கிறேன். வியாபாரத்துக்கு முன்பாக அனுப்புவதில்லை. ஏன் உலகில் இருக்கிற அவனை விட என்னிற்கு தேவன் பரிசுத்த, என்னிற்கு தேவன் பரிசுத்த. அவர் எங்கெல்லாம் கொண்டு போனாரோ அங்கெல்லாம் அநேக மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார். உலகத்தை வென்ற தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் கொண்ட தேவன் என்பதை மறந்து விடாமல் ஏதோ வந்துட்டு போது காரண உங்கள் வாழ்க்கையில கீழங்கள் வேண்டும், உங்களை வாழ்க்கை சொத்து வேண்டும். அந்த சொத்து ஆத்மா ஒன்றுதான். எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வரீங்களோ அது உங்க சொத்து. நீங்க சம்பாதிக்கிற உங்க சொத்து. அது பாஸ்டர் சொல்லி போக முடியாது, பாஸ்டர் கொண்டு போக முடியாது. அவர் நடப்பிப்பார். இங்க வந்தா அவர் சத்தியத்தை சொல்லி அவரை ஆதாயப்படுத்துவார். அதுக்கு நீங்க தான் கிரீடமா மாற வேண்டும். உங்களுக்கு தான் கிரீட சொத்து. ஆமே. வருகிறார் பாட்டியாலும் சரி, கிழவனும் மாறிபாலும் யாரா இருந்தாலும் சரி கூட்டி கொண்டு வாங்க, கூட்டி கொண்டு வாங்க. ஆமே. அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? கூட்டி கொண்டு வரணும். ஆமே. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சொல்லுங்க. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. பரிசுத்த சந்தரியை பெற்றெடுத்து
ஒரு பாடு உண்டு. அந்த பாடல் மத்தியில் ஒளியை பிரகாசித்து கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கா. கர்த்தர் தாமே இந்த நாளில் வார்த்தை ஆசீர்வதிப்பார். கரங்களை தொட்டு நாமத்தை நாம் அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். என்ன சத்தியம்? சுவிசேஷத்தை கேட்டேன். என்ன சுவிசேஷம் கேட்டீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் கேட்கும்படியாதான் ஐயான்னு சொன்னாரு. தாயின் வயிற்றில் இருந்து சப்பாடியாக பிறந்தவர்கள் என்ன செய்தான்? அவனுடைய வார்த்தையை கேட்டா சுகம் பெற்றார். நீங்களும் சுகவீனமாக வந்திருக்க